மீஷோவில் ஒரு பணியாரக்கல்ல ஆர்டர் போட்டிருந்தேங்க. இது வரையும் நான் பாத்திரம் மீஷோவில் வாங்கினதே கிடையாது. குட்டி குட்டியாக ட்ரெஸ் எடுத்திருக்கேன், என் மகளுக்கு டாப்பு லெகின்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து பணியாரக்கல் இந்த பாத்திரம் ஐட்டம்லாம் நான் வாங்கினதே இல்லை. அன்றைக்கி பார்த்தேன்னா எங்கள் வீட்டில் பணியாரக்கல் இல்லை. சரி போடுவோம் ஒன்று அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் போட்டிருந்தேன் மீஷோ ஆர்டரு. என் மையன் நான் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்சியராக இலையா இருக்கிற கத்தி எடுத்து அறுத்து கிழிச்சு எடுத்துகிட்ருக்கேன். பார்ப்போம், டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். டேமேஜ் ஆகிருக்கா என்னன்னு பார்ப்போம். ஏற்கனவே இது மாதிரி ஒரு கல் ஆர்டர் போட்டு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னுச்சுங்க. ஆனால் எப்படி வந்திருக்குன்னு தெரியலை, பார்க்கலாம். அப்படியே நல்லா இருக்குக்கு. ஒரு கல் வெயிட் தெரியுது இல்லை தம்பி. நரீஸு, மிஸ்டர் நரீஸ், நரீஸு, மீஸ் ஆர்டர் உனக்கா போட்டிருக்கு. இங்கே பாடுறா. டேய், என் பேர் நரீஸு. இப்போ தான் 2 மாதமாக நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். பாக்ஸில் நிறைய ஐட்டம் போட்டுருக்காங்க, மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்களா? இந்த கல் வந்து ஒரு இந்த கல் மாதிரி பட்டுன்னு தெரிச்சு போயிரும்பாளா? இரும்பு கல்லில் இது வந்து பெருசாக தான் இருக்குது. பாக்ஸு பெருசாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குது நிலவரம். சரிங்க, ஒரு கல் தான் அவ்வளோ வெயிட்டாக இருக்கா? அப்பா கவரை விட்டுடு. இந்த மாதிரி கல் நான் தேடிட்டே இருந்தேன். கடையில் பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. நான் போகிற நேரம் அதை பார்க்கவும் முடியறதில்ல, அதனால் போட்டேன். இங்கே சூப்பரியா. அப்பா எப்படி இது 5 கிலோ இருக்கும் பழம் ஜெயிட்டு தூக்கிக்காம. 5 கிலோ இருக்கும் வெயிட்டு, தாராளமாக 5 கிலோ இருக்கும். சூப்பராக இருக்கியா பணியாரக்கல். ஆன்லைனில் 600 நினைக்கிறேன், 610 ரூபா இந்த கல்லோட விலை. தோசை கல் இதிலே ஒரு கல் போட்டு வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. எல்லோரும் வாங்குங்க. லிங்க் வேணால் நான் எனக்கு அது டிஸ்கிரைப் பண்ணிடுறாங்கல்ல, அது பண்ண தெரியாது, பண்ணி வேணால் சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் என்னடா அந்த ஒரு மாதிரியா சொல்லுவீங்களே, தமிழே சில நேரம் எனக்கு வாய்க்குள்ள நுழையாது.